குட் பேட் அக்லி இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஜித் சார் 3 கேரக்டர் இல்ல அப்படின்னா 3 கெட்டப்ல வருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலா வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது ஹீரோயினா நடிக்கிறாங்களா முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்களா அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஹீரோயின்ஸ் வந்து ஆடாறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த அஜித் சார் நடிக்கக்கூடிய இந்த 3 கேரக்டர் 3 கெட்டப் எது அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்றதுதான் கண்டிப்பா குறைஞ்சது 2 அஜித் அது இருப்பாங்க. இன்னொரு கெட்டப்பா கூட இருக்கலாம். ஒரு அஜித் வந்து 3 கெட்டப் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். 3 கெட்டப் வந்து என்னென்ன மாதிரியான கெட்டப்பா இருக்கும், அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரியான லுக்ல இருப்பாரு அப்படின்ற பத்தி தான் வந்து தெளிவா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்க பார்த்துட்டு இருக்குது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 கெட்டப் வந்து எந்த மாதிரியான இருக்க போகுது, கெட்டப்னே வருது. கண்டிப்பா வந்து கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2 அஜித் அது இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து பேசக்கூடிய வீடியோக்கள்ல அதை பத்தி நம்ம வந்து தெளிவா பேசுவோம். இப்போதைக்கு 3 கெட்டப்பா வச்சுக்கலாம், இல்ல 3 கேரக்டரை கூட வச்சுக்கலாம். அது எந்த மாதிரியான லுக்ல வரப்போறாரு, என்ன ஏஜ் கேட்டகரியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு அஜித் இப்ப கரண்ட்ல எங்க லுக்ல இருக்காரோ, இப்ப நார்மலா வந்து அஜித் சார் ஒரு லுக்ல இருப்பாருல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல வந்து இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாசத்துல இருக்கக்கூடிய தாடி மீசை அப்படி இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வலிமையில வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு கிளீன் சேவ்ல வந்தார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லுக்ல இருக்கலாம். பட் இப்ப கரண்ட்ல அஜித் சார் எப்படி இருக்காரோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கெட்டப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசினதுதான், யங் கெட்டப்ல வருவாரு. ஃபுல் அண்ட் பிளாக் ஹேர்ல எப்படி வாலி படத்துல அஜித் சார் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரியான சிட்டிசன் வாலி வில்லன் அந்த மாதிரி டைம்ல இருந்தார் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல வந்து அஜித் சார் வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் அஜித் சார் வந்து நல்லா வந்து பல்க் ஆயிட்டாரு. ஸோ அந்த லுக்ல வந்து வரணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பல்கான உடம்புல அந்த லுக்ல வந்து ஒரு மாதிரி வந்து விகாரமா தெரியும். ஸோ அதுக்காக அஜித் சார் உடம்பை குறைக்கிறாரா அப்படின்றது இன்னும் கரெக்டா தெரியல. பட் குறைச்சால் நல்லா இருக்கும். ஏன்னா அஜித் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படின்னா அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 6 பேக் வரைக்கும் கூட ட்ரை பண்ணாரு. ஸோ இந்த படத்துல 3 கெட்டப் அப்படி இல்லைன்னா 3 கேரக்டர் அப்படின்றனால ஸோ டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா காமிச்சே ஆகணும். அதனால வந்து உடம்பை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி 3வது கெட்டப் என்ன இருக்கும், 3வது ரோல் என்னவா இருக்கும், எப்படி அந்த லுக்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடி நிறைய வச்சு பரமசிவன் படம், திருப்பதி படம், பரமசிவன்ல கூட வந்துட்டு அது ஓவரா இருக்கும். திருப்பதி படம் பார்த்துருப்பாரு, திருப்பதியில அதே மாதிரி வரலாறுல வந்துட்டு அஜித் சார் வந்து நிறைய முடி வச்சிருப்பாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்ல வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ முடி நிறைய அது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அதுல வந்துட்டு எப்படி வந்து தாடி மீசையெல்லாம் நிறைய வச்சு வராரா, இல்லை அதுல கிளீன் ஷேவ்ல வராரா அப்படின்றது தெரியல. ஆனா முடி வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கெட்டப் 3 டைம் லைன்ல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ஒவ்வொரு டைம் லைன் நடக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது வந்து கரெக்டா தெரியல. பட் வந்து 3 கெட்டப் அப்படி இல்லைன்னா 3 கேரக்டர், 3க்கும் இந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்றது இப்போ கன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு மே 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஏன்னா வந்து விடாமுயற்சி படம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருந்தாலும் கூட இதுல வந்து அஜித் சார் வந்து கலந்துக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா குட் பேட் அக்லி ஷூட்டிங் வந்து மே 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்துட்டு மற்ற போர்ஷன்ஸ் தான் எடுக்க போறாங்க. அஜித் சார் வந்து சொன்ன மாதிரி ஜூன்ல எல்லாம் கலந்துக்க போறாரு. விடாமுயற்சி கண்டிப்பா வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து முடிச்சுட்டு தான் அவர் போவார். ஏன்னா கெட்டப் சேஞ்ச் வந்து இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால வந்து போறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க போயிட்டு மறுபடியும் வந்துட்டு பழைய கெட்டப் இங்க வந்து அது ரொம்ப சிரமமாயிரும். ஸோ ஒரேடியா விடாமுயற்சியை முடிச்சுட்டு போனாதான் கரெக்டா வரும். ஸோ இந்த மாதிரி தகவல் மாறி மாறி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா அவங்க வந்து ஹீரோயினா நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்தது. ஸோ அதுவுமே வந்துட்டு 90% தான் வந்து நமக்கு சரியான தகவலா தெரியுது. இன்னும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஹீரோயினா பண்றாங்களா இல்ல முக்கியமான ரோல் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா யங் அஜித்துக்கு ஹீரோயினா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே அஜித் சார் கூட ஆல்ரெடி நடிச்சவங்க தான். சிம்ரன், இன்னொரு ஆள் வந்து மீனா. ஸோ 2 பேருமே சூப்பரான ஒரு பேர். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் நடிச்சா நல்லா தான் இருக்கும், மீனாவும் நல்லா தான் இருக்கும். ஸோ யாரோ ஒரு ஆள் 2 பேருமே வந்துட்டு சூப்பரா இருப்பாங்க. இவங்க வந்து இந்த கரண்ட் லுக்ல இருக்கக்கூடிய அஜித் சாருக்கோ இல்ல அந்த ஃபியூச்சர் லுக் அப்படின்னா புதுசா நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும்
பார்க்காத ஒரு அஜித் சாரை பார்க்க போறோம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த லுக்ல இருக்கக்கூடிய அஜித் சாருக்கு ஜோடியா வர்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து குட் பேட் அக்லி படத்தோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். வேற அப்டேட் எதுவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பிரபாகரன் செல்லமுத்து அப்படின்றவர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிரபாகரன். ஸோ நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.